கன்னிராசி அவங்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் இருக்குது சார்? கன்னிராசி அன்பர்கள் பொறுத்த வரைக்கும் எப்படின்னா, தனக்குத்தானே அவங்க எல்லாத்தையும் நிர்மாணம் பண்ணிப்பாங்க. நான் தான் ரைட்டு, எனக்கு ஏற்ற மாதிரி எல்லாத்தையும் பண்ணுவான். ஒரு சினிமாவில் சொல்லுவாங்க இல்லையா, எங்கே போகிறான் வருவான் அப்படின்ட்டு, அந்த மாதிரி ஹி வில் வெயிட் ஃபார் தன் ஆப்பர்ச்சுனிட்டி அண்ட் கிராப் இட். அந்த மாதிரி ஆட்டிடியூட் நிறைய இருக்கும். 12ஆம் இடத்துக்குரிய சூரியன் கரெக்டாக 5ஆம் இடத்துல மகர ராசிக்குள்ளே போய் உட்கார்றார். கூடவே 2க்குரியவனான தனக்காரனான இந்த சுக்கிரனும் போய் உட்காந்துக்கிறாங்க. இவங்க 2 பேரும் போனதுனால காசு வர்றதுக்கான வாய்ப்புகளை ஏதான ஒரு வழியில் க்ரியேட் பண்ணிவிடுவாங்க. ஆனால் வரும்போதே செலவையும் கொண்டு வந்துடுவாங்க. செலவும் வரவும் கரெக்டாக மேட்ச் ஆகிறதே இவங்களுக்கு கவலையாக இருக்கும். பல இடத்துல வார்த்தையினால் மோசடி ஆகிடுது அப்படின்னு நிற்பாங்க. அவனை நம்பி நான் ஏமாந்தேன், இவனை நம்பி ஏமாந்தேன் அப்படிங்கிறதெல்லாம் போன மாதங்களிலெல்லாம் நடந்த விஷயங்கள்லாம் இருக்குது. அதனால் இந்த மாதம் கொஞ்சம் எச்சரிக்கையாக அந்த வார்த்தைகள் விடும்போது கரெக்டாக இருக்கணும். கமிட்மெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அந்த எக்ஸ்ட்ராவாக எந்துவாக பண்ணக்கூடிய கமிட்மெண்ட்டை அங்கேயே குறைச்சிக்கிட்டாங்கன்னா நல்லது. இல்லைன்னா வாய்க்கு ஒரு பூட்டை போட்டுக்கிறது ரொம்ப சந்தோஷம். அப்படி பண்ணிட்டாங்கன்னா சந்தோஷமாக இருக்கலாம். இல்லைன்னா வார்த்தையினாலும் சிக்கல்கள் உண்டு அப்படிங்கிறது இருக்குது. அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்தாங்கன்னா இந்த மாதத்தை எப்படியா சக்ஸஸ் கொண்டு வந்துடலாம். இவங்களுக்கு பரிகாரம் நினைச்சு இவங்க காளி தெய்வத்தை வணங்குறது நல்லது. ஏன்னாக்கா ஒன்றுமே இல்லாத காளிதாசர் அப்படின்னு சொல்லுவோம். அவர் ஆடு மேய்த்து கொண்டு இருந்தார், ஆனால் காளியை வணங்கினார், வாழ்க்கையை மாறிட்டு. தென்னாலிராமன் கதை அப்படின்லாம் சொல்லும்போது அப்ராணியாக இருக்கிறாங்க, அப்புறம் சுவாமி வணங்கினவருக்கு நிறையா மாறுறது இல்லையா. அப்படி இந்த கன்னிராசிக்காரர் மனது வயசில் ரொம்ப நல்லவங்க. அவங்களுக்கு வெளுத்ததெல்லாம் பால் தான். காளி தெய்வம் தான் அவங்களுக்கு கரெக்டான ஒரு தெய்வத்தை. இவளை தொடர்ந்து வணங்க இந்த மாதத்திலே இவர்களுக்கு நல்ல விஷயம் இருக்கும். இந்த மாதத்திலே காலாஷ்டமின்னு இருக்குது. அன்றைக்கு ஸ்பெசிஃபிக்காக காளி தேவியை துர்காஷ்டமி காலாஷ்டமின்னு வருது. பிப்ரவரி மாதம் 6ஆம் தேதி வாக்கில் வரும். அன்றைய நாளில் நீங்கள் அந்த மாதிரி வழிபாடு செய்யும்போது டெஃபினட்டாக உங்களுக்கு நல்லது நடக்கும். தினமுமே செய்யலாம், தப்பு ஒன்றும் இல்லை.